நான் நெறைய மார்க் எடுத்திருக்கேன். என்கிட்ட 20 வகை ப்ரியாரிட்டில 2 ப்ரியாரிட்டி இருக்கு. ஏன் 3 ப்ரியாரிட்டி கூட இருக்கு. அதிலே கொஞ்சம் ரேரான ப்ரியாரிட்டி P1. அதாவது பேரண்ட்ஸ் 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ டெத்து. ஸோ அந்த ப்ரியாரிட்டி கூட என்கிட்ட இருக்கு. நெறைய மார்க் ஓரளவு எடுத்திருக்கேன். அப்படின்னு எனக்கு ஜாப் கிடைக்கலையே, செலக்ட் ஆகலையே. இந்த 1% மட்டும் இப்படி கேட்கல. மோஸ்ட் ஆஃப் தி கமெண்ட்ஸ் ரீசென்ட் டேஸ்ல நெறைய கமெண்ட்ஸ் இந்த மாரி தான் யூடியூப் சேனல்ல வந்து கிடந்தது. ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த ஒரு பதில். இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணது 10ஆம் வகுப்பு தரத்தில எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெய்லிஃப் குறிப்பா இதுக்கு தான் நெறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரியாரிட்டியே கேட்டிருக்க மாட்டாங்க. பிசி ப்ரியாரிட்டி, எம்பிசி, டிசில ப்ரியாரிட்டி அதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருந்திருக்கும். ப்ரியாரிட்டியே ஒன்ஸ் இல்லாதபோது ஒரு நான் ப்ரியாரிட்டி தான் அங்கே எடுக்க போகும்போது, நீங்க ப்ரியாரிட்டி பெர்சன் நீங்க அப்ளை பண்ணியுமே அங்கே நோ யூஸ். அங்கே அப்ளை பண்ண நான் ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஹை மார்க்ல அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கிருவாங்க. நான் ப்ரியாரிட்டி கேண்டிடேட்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க நீங்க சொன்ன மாதிரியில எக்ஸாமினர்ல பிசில பாருங்க விமன் டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து ஒரே ஒரு வேக்கன்சி. அது சீனியர் பெய்லிஃப் பார்த்தீங்கன்னா பிசில வேக்கன்ட்டே கிடையாது. ஜென்ரல் டர்ன்ல தான் போட்டி போடுறாப்புல இருக்கு. அடுத்து ஜூனியர் பெய்லிஃப்ல பாருங்க அங்கே மட்டும் தான் ஒரே ஒரு வேக்கன்சி பிசி ப்ரியாரிட்டி. இதைத்தான் நானுமே சொன்னேன். எக்ஸாமினர், ரீடர், இந்த சீனியர் பெய்லிஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்யூனிட்டியில் ப்ரியாரிட்டி அப்படின்றது பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்கும். ஓவரால் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஜூனியர் பெய்லிஃப்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேகன்சியாக கண்டிப்பாக ப்ரியாரிட்டி இருக்கும். பிகாஸ் ஜாப் நேச்சரை வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கே எக்ஸாமினர், ரீடர் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் நிறையா லேடிஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு கம்யூனிட்டிக்கான ப்ரியாரிட்டி இல்லாத போது நீங்கள் ஒரு நான் ப்ரியாரிட்டியாக இப்போ இருந்து அங்கே போய் போட்டி போடும்போது அங்கே ஆல்ரெடி ஹை மார்க் எடுத்த ப்ரியாரிட்டிக்கு வந்து சீட் அலாட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டை பற்றி அடுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட் விடோ ப்ரியாரிட்டி 2 எனக்கு இருக்குது. இதே மாதிரி இன்னும் சிலர் நானும் பிசி கம்யூனிட்டி தான் சேலமில் எனக்கு 3 ப்ரியாரிட்டி இருக்குது. மல்டிபிள்ஸ் ப்ரியாரிட்டி இருந்து எனக்கு வந்து ஜாபுக்காக என்னை செலக்ட் பண்ணலையே. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை ஃபஸ்ட்டு உங்களை பார்க்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் பிசி பிஎஸ்டிஎம் அது ப்ரியாரிட்டி கிடையாது. நார்மலாக ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்தால் ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி அவ்வளோதான். அடுத்து ரீடருக்கு பாருங்கள் அங்கே வந்து பிசிக்கு வேகன்சியே கிடையாது. அங்கே ஜென்ரல் டர்னில் கூட நீங்கள் போட்டி போட முடியாது. எஸ்சிக்கு மட்டும் தான் அங்கே இருக்குது சீட்டு. சீனியர் பெய்லிஃபில் பாருங்கள் பிசியில் ஒரு வேகன்சி, பிசி பிஎஸ்டிஎம்மில் ஒரு வேகன்சி, பிசி விமனில் ஒரு வேகன்சி. இதில் யாரோ கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு நான் இருந்தேன் பாருங்க. யாருக்குமே டிஸ்ட்ரிக்ட் விடோவுக்கு வந்து எதுவும் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக சீட்டு அலாட் பண்ணியே கொடுக்கவே இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்ட் விடோவில் சீட் அலாட் பண்ணி கொடுத்தா அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டாக பார்த்து கூட அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? மற்றபடி டிஸ்ட்ரிக்ட் விடோ வந்து ப்ரியாரிட்டிலையுமே வருது. பட் இருந்தாலும் ப்ரியாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுக்கல பற்றில கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது. அதனால் நான் சொல்ல வர்றது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்டில் அண்டு ப்ரியாரிட்டியே இல்லாத ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டு எனக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எனக்கு இருந்தது, ப்ரியாரிட்டி எனக்கு இருந்தது, அதுவும் இத்தனை ப்ரியாரிட்டி 2, 3, 4 ப்ரியாரிட்டி கூட இருந்தது. பட் எனக்கு வந்து இவ்வளோ நிறையா மார்க் எடுத்திருக்கேன். பட் எனக்கு ஏன் செலக்டர் லிஸ்ட்டில் நேம் வரலை அப்படின்லாம் கேட்குற தவிர்க்க பாருங்கள். இதுக்கான ரீசனை வந்து தெளிவாக அந்த வீடியோவில் வந்து கன்வே பண்ணிட்டேன் நம்புகிறேன்.